Dear students, இப்போ நம்ம exercise 1.3ல first sum தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1.3 எது அப்படின்னா ஃபங்க்ஷன் பற்றி சொல்கிறது. ஸோ let f equal to set for x, y such that x, y belongs to n and y equal to 2x. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? ஸோ ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனோட கண்டிஷன் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டொமைன், கோடொமைன், ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷனாகவும் சொல்லணும். ஸோ ரிலேஷன் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னது? ஏ கிராஸ் பி, அதாவது வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேரில் இருக்கணும். ஸோ எஃப் செட் ஆஃப் ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்ஒயை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பேரை ஃபைண்ட் பண்ணி இங்கே நம்ம என்ன செய்யணும்னா எழுதணும். அப்படி எழுதுனா நம்ம டொமைன் எது, கோடொமைன் எது, ரேஞ்ச் எதுன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கண்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். இந்த கண்டிஷன் எடுத்துனா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y ஈக்குவல் டு 2xனா இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது எது? எக்ஸை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். when x ஈக்குவல் டு, ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னா xy பிலாங்ஸ் டு n. ஸோ என்னுக்கு எது வரைக்கும்னு கொடுக்கல. ஸோ அப்படியே போய்கிட்டே இது இருக்கும். ஸோ நம்ம ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஒரு 4 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸட்ரா போட்டுருவோம். இப்போ x ஈக்குவல் டு 1ன்னு போடணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1. எக்ஸுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 2 is 2. அப்போ இங்கே என்ன வரும்? 1, 2. அடுத்து x ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து x ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து x ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4. அப்போ இங்கே என்ன வரும்? 2, 4. இங்கே வரும் y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 equal to 6. So 3, 6. Next y equal to 2 into 4 equal to 8. So 4, 8. அப்படியே நம்ம என்ன செய்யலாம்? இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகலாம். இங்கேயும் ஆர்டர் பேர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன வரும்? செட் ஆஃப் ஆல் 1, 2, 2, 4. இது வந்து 2 மார்க் தான். 3, 6 and 4, 8. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது என்னது? டொமைன் பார்க்கணும், கோடொமைன் பார்க்கணும், ரேஞ்ச் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரேஞ்ச் பார்த்துடலாம். இது ஏ பின்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 அப்படி போயிட்டு இருக்கும். எக்ஸட்ரான்னு போட்டதுனால நான் வந்து அப்படி நம்பர் போகிறதுனால நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 1லேருந்து எதோட பேர் ஆகிருக்கு? 2ஓட பேர் ஆகிருக்கு. இங்கே வந்து ஃபங்க்ஷன் தான். அடுத்து 2 to 4. நெக்ஸ்ட்டு 3 to 6. நெக்ஸ்ட்டு என்ன வரும்? 8ஆ? அப்போ 4 to 8. ஸோ இது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே எக்ஸட்ரா போடலாம், நீங்கள் போட்டுங்க. எக்ஸட்ரா போட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ டொமைன் எழுத சொல்லியிருக்காங்களா? இப்போ டொமைன் எழுதுவோம். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா டொமைன். ஸோ டொமைன் அப்படிங்கிறது என்னென்னா செட் ஆஃப் எக்ஸ் எலமெண்ட் அண்ட் செட் ஏ, இதுதான் டொமைன். அப்போ என்ன எழுதுவோம்? 1, 2, 3, 4, 5, எக்ஸட்ரா 3 டாட் வச்சா போதும். அடுத்து கோடொமைன் கேட்டிருக்காங்க. கோடொமைன் எப்படி எழுதுவோம்? இங்கே எது இருக்கோ அதெல்லாமே கோடொமைன் தான். இங்கே என்னது? 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா. இப்போ ரேஞ்சு தான். எதெல்லாம் ஃபங்க்ஷனில் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு ரேஞ்ச். இப்போ எதெல்லாம் ஃபங்க்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஃபங்க்ஷனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே கோடொமைனில் எதெல்லாம் ஃபங்க்ஷனில் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ரேஞ்சில் வரும். ரேஞ்சுங்கிறது நம்ம எப்போவுமே டொமைனில் பார்க்க மாட்டோம், கோடொமைனில் தான் பார்ப்போம். அதுவும் எது கனெக்ஷன் ஆகிருக்கு அது மட்டும் தான். இப்போ எழுதுங்க. 2, 4 கனெக்ட் ஆகிருக்கு, 6 கனெக்ட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு 8 கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் 10 அப்படியே போய்கிட்டே இருக்கும் எக்ஸட்ரா. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 மார்க் தான். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.